ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மேடையில இந்த பொசிஷன்ல இருக்கிறது ஐ ஹவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்க டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்க கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது படம். நாங்க அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சுட சுட வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அனுப்புவாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்னா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கிருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாத்திட்டு வேற அனுப்புங்க அப்படின்னு 10 minutes அனுப்புவாரு. இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் டைமு அது இதுன்னு அது இல்லாம அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் so much. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்க ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்க வந்து ஷூட் போயிடுவோம். அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்க போவோம். நிறைய நடப்பாங்க. எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும், பட் வேற வழி இல்லை. அப்ராட்ல எல்லாம் வந்து இங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசிபிள். எல்லா மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போகணும். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஃப் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன் இல்லை நான் போற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்க ஆர்டிஸ்ட் பண்ணாம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்த அளவுக்கு எந்த ஆர்டிஸ்டும் இந்த டைம்ல அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நாலு கேரவான் கேட்பாங்க, ஃபேன் சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாம நெசசரி நீட்ஸ் கூட இல்லாம எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்க டெக்னீஷியன்ஸ் இங்க எல்லாருமே இருக்காங்க. மோஸ்டா எங்க டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னா சலிக்காம அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்க அவங்களோட பேர் இந்த பேனர்ல எங்கேயாவது சில பேரோட சின்னதா ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்ல. பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் பேர் கூட பேனர்ல இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம், நம்ம பண்றோம், நம்ம ஜெயிக்கிறோம்னு நினைக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனா எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோட நிக்கிறது, அந்த வெயில்ல வந்து ஷூட் பண்றது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துல எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே இங்க வந்த எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்குதான் எங்க எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்ட் நீங்க எல்லாரும் இங்க சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போதான் ஐ ரியலைஸ் we're not alone. நாங்க தனியா இல்லை, நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா விஜய் டிவி அண்ட் எண்டமால் ஷைன் அண்ட் பேனர்ஜி ஏஷியா, அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி. அவங்க இல்லாம பிக் பாஸ் இல்லாம நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமா வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த காசோட எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்றேன். எந்த அப்ராட் எங்க போனாலும் வந்து உரிமையா கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க.
நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து போட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளவு தூரம் அந்த ஷோல இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச்.